3 நிமிஷம்னா 3 நிமிஷம் எடுத்துக்கங்க. தலைப்பு ஒட்டி பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்க யாரு? எந்த கட்சிக்காரு? நீங்க தமிழரா? திராவிடரா? அப்படிலாம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். சொல்ட்டேன். ப்ரோ சரி. கேக்குதுங்களா ப்ரோ? விஷால் கேக்குதுங்க. வணக்கம். ஆ நீங்க யாரு? வணக்கம் ப்ரோ. தமிழரா? திராவிடரா? நான் தமிழர் தான் ப்ரோ. எப்படி தமிழர்? நீங்க 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 இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி தமிழர் நீங்க? என்ன எப்படின்னா புரியல எனக்கு. என்ன எப்படின்னு சொல்லணும்? ஆ? எப்படின்னு சொல்லணும்? உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? ஏன் நீங்க எப்படி போறீங்க? ஐயோ! நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். பதில் சொல்லு. நான் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்லிட்டீன்னா நீ வந்து சொல்லிருவ. நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருவ நீ. நீங்க தமிழரான்னு கேக்குறேன். ஐயோ! நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லையா? முதல்ல மியூட் போடாம பேசு ப்ரோ. நீ பேசு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லைன்னா கீழ இறங்கி போங்க. அப்பா அம்மா இருக்காங்களா? மியூட் போடாம பேசு ப்ரோ. ஏன் மியூட்லாம் போடலங்க. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். நீங்க தமிழரா? நீங்க தமிழரா? உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? உங்களுக்கு மாண்பு இருக்கா? ஐயோ! உங்களுக்கு என்ன அப்பா அம்மா டைட்டில் இருக்காங்களா வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. தம்பி, என்ன டைட்டில்? தம்பி. இந்த மாண்பு, மண்ணாங்கட்டிலாம் வந்து இங்க பேச தேவையில்ல. உனக்கு ஒழுக்கலாதவன்ட்டலாம் மானத்த பத்தியோ, இல்ல மண்ணாங்கட்டி பத்தி பேசுறதுக்கு நான் வந்து தேவை கிடையாது. புரியுதா? உன் அப்பா அம்மா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னு சொன்னதுக்கே நீ வந்து உன்னால வந்து ஆமாடா எங்க அப்பா அம்மா இருக்காங்கடான்னு சொல்ல தெரியல. சொல்ல முடியல உன்னால. நீங்க வந்து ஒழுக்கத்த பத்தி பேசுற, இது இது மாண்ப பத்தி பேசுற. ஏன்டா? பெத்த அப்பா அம்மாவே ஆமாடா இருக்காங்கடான்னு சொல்ல தெரியல உன்னால. நீலாம் என்னடா செய்ய போற? நாட்டுல இருந்து என்னடா உன்னால வந்து நாட்டுக்கு என்னடா நடக்க போகுது? ஏன்டா? போடா அந்த பக்கம். பைத்தியக்காரன். பெத்த அப்பா அம்மாவ வந்து சொல்ல முடியல. ஆமாடா, எங்க அப்பா அம்மா தான்டா என்னை பெத்தாங்க, வளர்த்தாங்க. ஏன்னா, அப்படின்னு சொல்ல தெரியல. உனக்கு நீ வந்து இங்க வந்து பேச வந்துட்ட. இன்னொருத்தர் யாரு? காவின் அப்படின்னு வாண்டடா வந்து ஒருத்தர் அடி வாங்குறாங்க. என்ன சகோ? வாண்டடா வந்து அடி வாங்கிட்டு போறாங்க. இல்ல இல்ல. அப்பா அம்மா இருக்கான்னு கேட்டா என்கிட்ட கேட்கிறான். ஏதோ வேற கேள்வி. டேய் உங்க அப்பா அம்மா பத்தி கேட்டுட்டு இருக்கேன்னா என்கிட்ட எதுக்குடா கேட்கிற அத? நான் எப்புட்றா உங்க அப்பா அம்மாவ பத்தி நான் எப்புட்றா முடிவு செய்ய முடியும்? நீ தான்டா முடிவு செய்யணும். அதுக்கு தானே கேட்டேன். காவின் வணக்கம். நான் பார்த்து துப்பாக்கியோட வந்திருக்கேன் சுற்ற இல்ல போறேன். அந்த சுட்டுட்டு போறாரே. அந்த குண்டு எப்படிதான் பாயுதுன்னு பார்த்துருவோமே. வாங்க காவின் வணக்கம். வணக்கம், வணக்கம். நீங்க எந்த கட்சிக்காரர்? உங்க பேர் இப்போ என்னங்க? நான் வந்து தாவேகா கட்சி தான். இப்போ தாவேகா தமிழரா, கட்சினா திராவிடர்ன்னு என்னங்க? சொல்லிட்டு தாவேகா தான் கட்சினா பேசணுமா? என்னதுங்க? தாவேகா கட்சினா நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். தாவேகா கட்சினா விளக்கம் இல்ல என்ன நீங்க அதுக்கு சொல்லுங்க. தாவேகாவுக்கு விளக்கம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அதுக்கு தான் கேட்கிறேன். சரி பரவால்ல விடுங்க. நீங்க தெரிஞ்சுக்கலன்னா ஒண்ணும் குறைய போறதில்ல குறைய போறதில்ல. தாவேகாக்கு. சரி நீங்க தமிழரா? திராவிடரா? நான் தமிழர் தான். எப்படி தமிழர் நீங்க? அத சொன்னா வந்து நீங்க என்ன திட்டக்கூடாது. ஐயோ! எப்படி தமிழர் அப்படின்னு சொன்னா நீ சொல்லணும். அத கேட்டு நான் சொன்னா திட்டக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு என்ட்ட எதுக்கு கேட்கிற? நீ சொல்லு. ஐயோ! புரியுதா? சொல்லு நீ. நீ எப்படி தமிழர்ன்னு சொல்லு. அதுக்கடுத்து நம்ம திட்டுறதா, அது திட்டக்கூடாதான்னு நான் அதுக்கடுத்து முடிவு பண்ணிக்கிறேன். புரிஞ்சதா காவின்? தமிழரா எப்படி? நீங்க தமிழரா? நீங்க எப்படி தமிழர் சொல்லுங்க? நான் தமிழர் தான். எப்படி தமிழர்? யூரின் டெஸ்ட் உங்க அண்ணன் சின்ன கோமாளி சீமான் உங்க அம்மாட்ட குடு, உன் அப்பாட்ட குடு அந்த யூரின் டெஸ்ட்ட. ஓகேவா? அந்த யூரின எடுத்து உங்க அம்மாட்டயும், உங்க அப்பாட்டயும் குடு. ஏம்மா, என்னைய பெத்தது நீங்க 2 பேர் தானா? எனக்கு சந்தேகமா ஏன்டா இருக்கு. சீமான் உன் மோதிரத்த என்ட்ட குடு. என் மோதிரத்த நீ குடி. 2 பேரும் குடிச்சு, எல்லா டேஸ்ட்டும் ஒரே மாரி இருந்துச்சுன்னா, நீ தான் என்னைய பெத்த. என் அப்பனுக்கு தான் நீ என்னைய பெத்தன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவியா நீ போய்? கேட்பியா? கேட்கலாமா அப்படி? ஏன்டா? கீழ போ அடுத்த ஆளுக்கு போட்டுக்கிறேன். ஒரு ஆளா மேல ஏத்தி தான் பேசணும். வந்தா முதல்ல வந்து நீ யார் அப்படின்றத வந்து இங்க இங்க நிரூபிச்சு தான் பேசணும் அடுத்து. வணக்கம் சரண். சரண் மதுரை. வணக்கம். வணக்கம் சரண் மதுரை. வணக்கம். சாரி. அன்மியூட் பண்ண மறந்துட்டேன். சரண் மதுரை வணக்கம். கேக்குதா? இல்ல தெளிவா கேட்கலையே.
எங்கே பாத்ரூம்ல இருக்கீங்களா? கேட்கல, எனக்கு தெளிவா கேட்கல. அ வேலைலாம் முடிச்சுட்டு வாங்க. அப்படிலாம் அவசரப்பட தேவையில்ல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இன்னும் கேட்கல, தெளிவா கேட்கல. இப்படா போமுட்டா. ஏன் உங்க அப்பாவ திட்டுறீங்க? டேய் சரி சொல்றேன் கேளு. உங்க அப்பாவ எதுக்குய்யா திட்டுற நீ? என்ட்ட மட்டும் ஸ்பேஸ் போடு. அவங்க வீட்ட விட்டு வெளிய வாயா ஃபர்ஸ்ட்டு. வீட்ட விட்டு வெளிய வந்துரு. தனியா போய் நின்னுக்க. ஏன் தேவையில்லாம உங்க அப்பாலாம் த த த திட்டுற? உங்க அம்மா அப்புறம் உங்க அம்மா விளக்கமா தட்டி இருப்பாங்க. உன்ன அடிப்பாங்க. பாத்து. பேசுங்க. சரண் மதுரை. திடீர்னு ஏன் உங்க அப்பாவ திட்டுற? உங்க அப்பாவ திட்டுறதுக்கு நானா கிடைச்சேன்? சரி ப்ரோ ஒரு சரிட்டா பேசுங்க. ஒரு சைடு நான் சரண் சொல்றேன் மதுரை கேளுங்க. எனக்கு இன்னும் தெளிவா கேட்கல. கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. டேய் சுன்னி சொல்றேன் கேளுடா. ஏன் உங்க அப்பா பேரா அது? உங்க அப்பா பேரா அது? உங்க அப்பா பேரா அது? ஏன் உங்க அப்பா பேர கேட்கவே இல்லையாப்பா? அது இன்னும் கொஸ்டின் 3ஆ 4ஆவது கொஸ்டின் அது. இப்ப கிடையாது அது. நான் கேட்டது சரண் மதுரை பேசுங்கன்னேன். பேசுங்க. யாரோ உங்க கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3வது கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஆன்சர் பண்றான். உங்க அப்பா அம்மா பேர்லாம் கேட்க கிடையாதுயா. யாரையா இங்க வந்து தேவையில்லாம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லுயா. இல்ல அவர் என்னதான் பேசுறாரு கொஞ்சம் ஆமா. பேசுவோம் இருங்களேன். என்ன வாங்க சரண் சார் மதுரை வணக்கம் நீங்க வந்து பேசுங்க. எந்த கட்சிக்காரர் சொல்லுங்க? என்ன இப்போ இன்னும் மேல அப்படியே அவ்வளவு இதுவா வந்து நீங்க ஏதோ பேச போறேன்னு, ஆனா திறந்தா டேஷா பேசுறீங்க அந்த மாதிரி. சரி சரி நான் ஜெயிக்கிறேன் சரண் இரு. மதுரை நீங்க எந்த இரு ஊருக்காரு? டேய் டேய் சொல்றேன் கேளுடா. நீங்க எந்த கட்சிக்காரு? சொல்றேன் கேளுடா வெண்ணையா. சொல்லு. டேய் வெண்ணையா சொல்றேன் கேளுடா. எந்த கட்சிக்காரன்? ஏண்டா இதுக்கு முன்னாடி நல்லா ஒழுங்கா பேசுறாங்க. அப்புறம் ஒழுங்கா பேசுறா நீ. என்னையா அது? உங்க அப்பாட்ட சண்டை போடாம இங்க வாயா. என்கிட்ட மட்டும் சண்டை போடியா. ஏன் உங்க அப்பாட்ட சண்டை போடுற? என்கிட்ட மட்டும் வா. இப்போ கேக்குற கேள்வி சொல்லு. நீ எந்த கட்சிக்காரன்? சரண் மதுரை எந்த கட்சிக்காரன்? எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு தெரியல. என்னையா கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆப்ஷன் வர மாட்டேங்குதா? புண்டமன மைக் ஆஃப் பண்ண அப்புறம் அப்படிப்பட்ட பேசுறது. கட்சிக்கு தலைவர் யாரியா சொல்லியா? அப்படிப்பட்ட கட்சி அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். மியூட் போட்டா அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். நான் பேசல. உங்க அப்பா தான் அதுக்கு அது தலைவரா? குருவா தெரியல உங்க உங்களுக்கு. அம்மா தலைவரா? நீ தான் தலைவரா அந்த கட்சிக்கு? சரி எந்த கட்சி சார்ந்தவர் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுறா அன்மியூட் பைத்தியம். பண்ணியா. அன்மியூட் கீழே இருக்கும் பாரு. மைக் இஸ் ஆன். மைக் இஸ் ஆஃப். அது பண்ணிட்டு பேசு. பைத்தியங்களை கூட்டிட்டு வந்து சண்டை போட மைக்க வச்சுட்டாங்க. அன்மியூட் அதான் பண்ணிட்டு பேசியா. தலைவலியா ஏன் இருக்கு அப்படி பண்ற? எனக்கு. சரி அவர் கொஞ்சம் அவங்க அப்பாவோட பிரச்சனை இருக்கு. அதான் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். இல்ல அவர் ஏதோ சொன்னா அவங்க அப்பா பேர் சொன்னார்ல. அடுத்து வாங்க. அவங்க அப்பா பேர் சொன்னார்ல. அவங்க அப்பா ஞாபகம் வந்துட்டு இருக்கும் அவருக்கு. ஆமா ஆமா. உங்க அம்மா செருப்படுத்து அடிச்சிருப்பாங்க வாயிலேயே. செப்பு செப்பு அப்பனை திட்டுவேடா ஏண்டா பெத்த அப்பனை திட்டுவேடா அப்படின்ட்டு. அதான் அந்த டயர்ல வந்து அவர் வந்து இதாயிட்டாரு. சரி என்னமோ வந்து இவனுக்கு வந்து மேல வந்து ஏதோ பேசுவானுங்கன்னு பார்த்தா பாப்பா ஒருத்தர் தான் ஏத்துருவான். இன்னைக்கு பூரா டெஸ்ட் தான். வணக்கம் சூர்யா. வணக்கம் வணக்கம் சூர்யா கேக்குதுங்களா? கேக்குதா பேசுறது? நீங்க எந்த கட்சிக்காரருங்க? அழுவாம பேசுங்க. கேக்குது நல்லா பேசுங்க. தெளிவா பேசணும். எந்த கட்சிக்காரு? டிவிகேடா புண்ட. அழுவாம பேசுங்க. என்னது டிவிகேக்கு? என்னையா டிவிகே? டிவிகே எது? உங்க அம்மா புண்ட டிவிகே. ஐயோ என்னையா அது? உங்க அம்மாவெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாதுயா. உங்க அம்மா இப்படிலாம் பேசாத. பெத்த தாய். ஐயோ பெத்த தாய் லூசு பயல. அதுக்கு தானே சொன்னேன் டிவிக்கு போகாத. பெத்த தாயும் இப்படி திட்டுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கட்சிக்கு போகாதீங்கடா. அங்கே போகாதீங்க. பெத்த தாயை கூட திட்டுவீங்கடா. அக்கா தங்கச்சிலாம் வந்து நீங்க பொண்டாட்டி மாதிரி பார்ப்பீங்கடா. அங்கே போகாதீங்கடா. கேக்கு விட்டுவீங்க. நடுராத்திரில வந்து அக்கா தங்கச்சி எடுத்துட்டு கேக்கு விட்டுவீங்க அப்படின்னு சொன்னேன். கேட்டையா? கேட்டையாடா டேய் கேட்டையாடா? உன் அம்மாவையே இப்படி திட்டியடா. நீ எப்பறம் அடுத்த பெண்கள்லாம் வந்து நீ மதிப்ப ஒரு பாதுகாப்பை கொடுப்ப? ஏண்டா ஏய் உங்க அம்மாவை எதுக்கா திட்டுற? உங்க அப்பா எதுக்கா திட்டுற? உங்க அப்பா அம்மாவை திட்டாம பேசு. நேரடியாவா. உங்க அம்மா தான் போட்டு ஓத்துட்டாரு. உங்க அம்மா என்ன? அம்மா உங்க டேய் போடா கீழே போடா. போயிட்டு விஜய் எப்படி வளர்த்துருக்கான் பாருங்க. விஜய் எப்படி வளர்த்துருக்கான் பாருங்களேன் இவங்கள. விஜய் கட்சியில வந்து எப்படி வளர்த்துருக்காங்கன்னா அம்மாவை கூட்டி விடுறது எப்படி, அக்காவை கூட்டி விடுறது எப்படி, பொண்டாட்டியை கூட்டி விடுறது எப்படி. ஏண்டா இதாட கட்சி? அடுத்து வாங்க பேசும்.
ஸ்பேஸ் கட்சி நடத்துறான் எல்லாம் கட்சி. இல்ல இவனுங்க கெட்ட வார்த்தை பேசுறது சாதனைன்னு நினைக்கிறானுங்களோ? அத நம்ம தற்குறிங்க. பண்ணி விட்டுருவோம் சகோ. அவங்கள பூரா இழுத்து தெருல விடுறதான் வேலை எனக்கு வேலை. இவங்க பூரா ஆபாச பயலுக, ஒழுக்கம் இல்லாதவங்க. அந்த கட்சியில இருக்கிறவன் எவனுக்குமே ஒழுக்கம் இருக்காது. என்ன அப்படின்றத வந்து இங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம் மொத்தமா இன்னைக்கு. எவன் வந்தாலும் கெட்ட வார்த்தை தானே பேசுறான் தற்குறிங்க. ம். அப்ப இப்ப பாரு அடிப்படையா வந்து பிளாக் இவனுக்கு பிங்க் கருத்தியலா பேச தெரியாது. பிளாக் பிங்க் கருத்தியல்னா வணக்கம். என்னன்னே தெரியாது. பிளாக் பிங்க் வணக்கம். கேக்குதுங்களா? பிளாக் பிங்க் கேக்குதுங்களா? இது நெட்வொர்க் பிரச்சனையா? கீழே இறக்கி விட்டுட்டு மறுபடியும் மேல ஏத்தவா எப்படி? கேக்குது சொல்லு. வணக்கம். என்னது இது சொல்லா? ஏன் ஒருமையில்? அவள ஏன் கோபம்? உங்க அப்பாட்ட போயிட்டு சொல்லுன்னு சொன்னா உங்க அப்பா வந்து இங்க இருங்க. உங்க பேர் உங்க அப்பா வச்ச பேர் வந்து பிளாக் பிங்க்னு நினைக்கிறேன். உங்க பேர் பிளாக் பிங்க் இங்க வாடா அப்படின்னு சொன்னா, என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லுவீங்களா உங்க அப்பாட்ட? சரி அத விட நீ இல்ல ஆம்பளே பொம்பளை இதுக்கு மட்டும் சொல்லுங்க. உங்க அப்பா உங்கள பேர் சொல்லி கூப்பிட்டா, என்னடா அப்பா எப்படிடா இருக்க சொல்டா அப்படின்னு சொல்லுவீங்களா எப்படி? சொல்லுங்கங்க. பிளாக் பிங்க். நீ இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆம்பளையா பொம்பளை அதுக்கு பதில் சொல்லு எனக்கு. நீ இதுக்கு ஆம்பளை பதில் சொல்றா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஒழுக்கமே இல்லாம இருக்கியே, உங்க வீட்லயும் உங்க அப்பனையும் உங்க அம்மாவையும் இப்படித்தான் சொல்லுவியா? நீ ஆம்பளையா சொல்லு. பொம்பளையா அத சொல்லு. அது நீ அவனா நீ? டேய் நீ அவனா நீ? அட கொய்யால. டேய் டேய் என்னடா இப்படி இருக்கீங்க? அவனா நீ? ஆ. டேய் போயிடுறா. எனக்கு வேலை இல்லடா உனக்கு. அவன்கிட்ட கூட நான் பேசுறேன். உன்கிட்ட பேச மாட்டேன் நானா? கருமண்டா டேய். கருமம் பிடிச்சவனே. எப்படி இப்படி ஆளுங்களா இருக்காங்க பாரு என் கட்சியில. சரி இந்த ஸ்பேஸ்ன்னு ஒரு ஸ்பேஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர கொஞ்சம் மேல ஏத்தி கேட்போம் என்னன்ட்டு. போயிட்டாப்ல? ஓகே. சரி அடுத்து வாங்க. ஸ்பேஸ் வாங்க வணக்கம். மைண்ட் சார் வணக்கம். உங்களுக்கு வணக்கம் கொடுத்தேன் இடையில. கொஞ்சம் கேப் விட்டோம்னா அவங்க கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா பேர்லாம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அதான் ரொம்ப கவனமா இருக்கணும். வணக்கம். ஸ்பேஸ் வணக்கம். சொல்லுங்க. நான் வந்து வீரப்பன் கட்சி. இல்ல நான் வந்து கேட்கவே இல்லையே. எதுக்கு நீ ஆஜராகுற? கால்ல எதுக்கு விழுகுற? நான் உன்னை கேட்கவே இல்லையேடா கேள்வி. டேய் ஏன்டா அவசரப்படுறீங்க? நான் கேட்கவே இல்லையேடா. வாங்க சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். சரி வந்துட்டே வணக்கம்னு சொல்லணும்டா. அதுக்கு ஏன்டா நீ கட்சி நான் எந்த நான் கேட்டேனா தான் நீ கட்சி கேட்டனா? நீ எந்த கட்சின்னு கேட்டனா? உன் பேரை கூட கேட்கலையேடா நான். நீ வச்சிருக்கிற ஸ்பேஸ் வணக்கம் வணக்கம்னு கேட்டேன். அத சொல்ல தப்பாடா? அட பாவிகளா! ஏன்டா இப்படி பயத்தோட வாரீங்க? பயப்படாம வாங்கடா. அப்பதான் நல்லா பேசலாம். அரசியல் பேசலாம். ஸ்பேஸு வீரப்பன் கட்சியா இருந்தா நீ கீழ இறங்கி போயிரு. நான் அவங்கள்ட்டலாம் வந்து பேசுறது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்குது. அந்த பேருக்கு மரியாதை இருக்குது. ஆனா அத நான் வந்து கெடுக்க விரும்பல. நான் அத டச் பண்ண மாட்டேன். நீ கீழ இறங்கிக்க. ஓகேவா? 3 தடவ ஒரு ஐயா வீரப்பனார் வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு கீழ இறங்கிருங்க. இல்லன்னா கீழ இறக்கி விட்டுருவேன். அவ்வளோதான். ஸ்பேஸ் சொல்லுங்க. ஐயா வீரப்பனார் வாழ்க! அவர் புகழ் வாழ்க! அப்படின்னு சொல்லி தமிழர் ஒற்றுமை ஓங்குக அப்படின்னு பொறப்போக்கு சொல்லுங்க. நாயே கொஞ்சம் கேளுடா. சரிடா. ஏன்னா உன் அப்பனை வச்சு பேச வைக்கிறியா? டேய் என்ன ஓடுற? உன் அப்பனை பத்தி எதுக்கு இங்க வந்து சொல்ற? நான் எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ணிருக்கானுங்க. நான் வந்து ஆன்சர் பண்றானுங்க இவனுங்களா. அடுத்து வந்து ட்ரேன்னு ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட கொஞ்சம் மேல ஏத்துவோம். லிஸ்ட் பெருசா இருக்குதானே? ஆமா இன்னைக்கு ஒரு 200 170 180 பேர் வந்திருக்கானுங்கல்ல. அதுல எப்படியும் குறைஞ்சது 100 பேர் வந்து அந்த குரூப்பா இருக்கும். திராவிடம்னு உருட்டுனவங்களே பொழந்திருக்கோம் நம்ம. இவனுங்க தளபதி இந்த பிளாக் அண்ட் ரெட்னு ஒருத்தர் பேசுறாருல, அவரை இறக்கி விட்டுருங்க. அந்த உங்களுக்கு திட்டுவீங்க. யாரு பிளாக் அண்ட் ரெட்னு ஒருத்தர் வந்து அவர் 2வது தடவை திட்டினாரு. அவரை இறக்கி விட்டுருங்க. ஓகே. அவருக்கு நான் மைக் கொடுக்கலையே. இல்ல மேல இருந்தப்ப அவர் தான் 2வது திட்டினது. ஃபர்ஸ்ட் பேசினது அந்த விஜய் ரசிகர். அப்படியா? சரி. ஓகே. சரி நீ கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம். பல வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு வயிற்று வலி வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு.
கார்த்திக் கொஞ்சம் கீழே இறங்கியா, நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. விஐபி கண்டிப்பா பேசணும். கண்டிப்பா மாமா உத்தரவுமே நான் இருப்பேன். நான் இறங்கிட்டேன். நான் வந்து விஐபி மட்டும் தான் பேசுறது. மாமே மச்சன்லாம் பேசுறது இல்லை. இப்போ இன்னைக்கு அவங்களாம் லீவு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ட்ராய் வணக்கம். சொல்லுங்க ப்ரோ. நீங்க எந்த கட்சி சார்ந்தவர் ப்ரோ? டிவிகே. டிவிக்குன்னு என்ன சகோ? தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். நீங்க தமிழரா திராவிடரா? திராவிடர் ப்ரோ. திராவிடருக்கு இங்க வேலை இல்லடா, போடா வேணா. இங்க என்ன மயிறு புடுங்குற வேலை உனக்கு? ஏண்டா போடா வெளியே. அவன் கத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்தானா சண்டை போடுறது, இப்படி வந்து அடிச்சு வெளில தூக்கிட்டீங்க. திராவிடனா மயத்தை புடுங்கினவன் வந்துட்டான். அடுத்த பேர் எஸ்எஸ் டிவிக்குன்னு ஒருத்தர் வராரு. அவரை அந்த எஸ்எஸ்க்கான மீனிங் கேட்டுருவான். அதற்கான வாய்ப்பு கொடுப்போம். இல்ல, அதுக்கான மீனிங் கேட்கணும். வரட்டும். ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். பொது அறிவு வளர்த்துக்கிறோம்யா. ஒரு ஸ்பேஸ் போட்டோம்னா பொது அறிவு வளரணும். ஓகேங்களா? ஒரு பொது அறிவு வளர்ந்துட்டு தான் ஸ்பேஸ் கண்ணை கட்டிக்கிட்டு வராரு. டேப் வச்சிட்டு வராரு கண்ணுல. ஆமா ஆமா ஆமா. சரி, எங்க வந்தாரு காணா? அட பாவமே, அவர் கண்ணை திறந்துட்டு வர போயிருக்காரு. கண்ணுல பார்கோட் இருக்குது. பார்கோட் ஸ்கேன் பண்ணி வந்தாப்புல ஆளை காணாதுக்கு அடுத்து. சரி, தளபதின்னு ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட வந்து கேட்போம். தளபதி. சரி, யாரு தலைவலியா? ஆமா, அத தலையில போட்டுக்கிட்டு வராரு. பாப்போம் யாருக்கு தளபதி, அவரு எங்க தளபதியா இருந்தாரு, எந்த பட அந்த தளபதியா இருந்துக்கும்போது பட தலைவர் யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம் தளபதி. வணக்கம் தளபதி. வணக்கம். நேரம் இல்ல, நேரம் பற்றாக்குறை. கொஞ்சம் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க தயவு செய்து. நேரம் பத்தல. நிறைய பேர் கீழ இருக்காங்க. ஆமா, பயங்கரமா இருக்கு. போதை ஒளி இல்ல, அவர் தலைவர் போதை ஒழிப்புங்க. இவன் டிபில கட்டைப்பீடி அடிச்ச மாதிரி போட்டோ வச்சிருக்கான். சரி, அவர் வரட்டும். இது தளபதி வணக்கம். என்னையா அது? ஏன்டா அவங்க அக்கா அவங்க அம்மா வீட்டுல விக்கிறீங்க வந்து? யாரா வைக்க சொன்னது? எதை வித்தை எதுக்கு? உங்க அம்மா அக்கா வீட்டுல வித்தை எதுக்கு வித்த நீங்க? ஏய், யாரா விஜய் என்ன திட்டுற அப்படி? விஜய் எதுக்குற திட்டுற அப்படி? தளபதிய மியூட் போடாதடா. ஏய் தளபதிய ஏன்டா விஜய் திட்டுற? எதுக்குடா உங்க வீட்டுல உள்ள பொருள்லாம் விக்கிற வெளியே வந்து? சொல்லு. என்ன தளபதி, நீ விற்காம இருந்தா மீட்டு போடல. பொருட்களை உங்க வீட்டுல பொருட்களை விற்க கூடாது. ஓகேவா? பேசும் தளபதி. என்னது? ஏன்டா உங்க அம்மா எதுக்கு திட்டுற அப்படி? உங்க அம்மா எதுக்கு திட்டுற? உங்க அம்மா பாவம்டா, தாய்டா, தெய்வம்டா. டேய், தெய்வம்டா அது. கீழே போ, அடுத்த ஆளு கொடுப்போம். இன்னைக்கு அதிகமான ஆட்கள்கிட்ட பேச மாற்றி விட்டுறேன். அதை அவ்வளோதான். சச்சின் ஒருத்தர் வர, அவர் கூப்பிடுவோம். ஓகே, ரொம்ப நேரமாக இருக்காப்புல. அவர் கம்மியான பேர் தான். சரி, அவர் வேணாம், வேற ஆள் கொடுப்போம். ஒரு 10 பேராச்சும் ஃபாலோ பண்ணணும்யா, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். விசில் போடுன்னு ஒருத்தர் வராரு. அவருக்கும் வேஸ்ட்டு. டார்ச்சர் பண்ணுறாங்கய்யா அவங்க. ஆபாசம் பேசி வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் விற்று நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கய்யா. ஓகே, அடுத்து சதீஷ். ஏற்கனவே பேசணும் ஒரு மாதிரி வந்துட்டு போயிட்டாரு. ஓகே, சதீஷ் ஒரு கொடுக்குறோம். வரட்டார், வந்த உடனே நம்ம பேசிக்கலாம். ஓகே, சதீஷ் கனெக்ட் ஆகிட்டீங்க. வணக்கம் சதீஷ். வணக்கம், கேக்குதா? சதீஷ், நேரம் பற்றாக்குறை, கொஞ்சம் வேகமா பேசுங்க, கொஞ்சம் ஹை ரைஸ் பண்ணுங்க. என்ன கார்த்திக்? தமிழ்லையா? சத்தியமா சொல்றேன், நான் ஒரு 3 மணி நேரமா வயிறு நீ கீழே போயா? ஏன் அப்படி என்ன டார்ச்சர் பண்ற? நீ உன் டார்ச்சர் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. நான் ஒண்ணு சொல்லிட்டு இறங்குறேன். எனக்கு சத்தியமா சொல்றேன், 3 மணி நேரம் எனக்கு வயிறு வலிச்சு சிரிச்சது நானே செய்ய முடியும். என் வாழ்நாள்ல ரொம்ப ரொம்ப ரேர்.
நான் இறங்கி போறேன் ஐயா. மாமா நீங்க ஆனா சொல்ற மாமா, உங்களுக்கு ஒரு போஸ்ட் போட்டுருவேன் காடு மோடுன்னு. ஆனா கருப்பனுக்கு நான் இறங்கி வேணாலும் அடிக்கிறான். ஐயோ நீ அடி. பாருங்க, நான் பேச வேண்டியது பாருங்க, கீழே சரி நிக்கிறார், கை நீங்க தூக்கிறாரு பா, அவர் நான் கொஞ்சம் இறங்குறேன். நேரம் நீங்க ஆடுங்க பற்றாக்குறை, மாமா. கொஞ்சம் பேசிக்கிறோம், தயவு செய்து நீ கொஞ்சம் கோஆபரேட் பேசுங்க பண்ணுங்க. பேசுங்க ம், கண்டிப்பா. ம். சதீஷ் சதீஷ் வணக்கம். வணக்கம் வணக்கம் வேந்தர், தமிழ் வேந்தர், வணக்கம் வணக்கம். 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 நீங்க எந்த கட்சிக்காரரு? நான் வந்து தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் யாருங்க? தலைவர் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள். திரு ஜோசப் விஜய் அவர்கள். சரி, ஓகே. இப்ப உங்க கட்சிக்காரவங்க சேர்ந்தவங்கலாம் வந்து தமிழ்நாடு தளபதி நாடுன்னு போட்டு ஒரு ஒரு சட்டவிரோத செயல்ல ஈடுபடுறாங்களே, அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஐயா, உங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை. அதே இதை இதை இந்த இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகேவா? என்ட்ட கேள்வி கேட்கிற வேலையே இருக்கக்கூடாது. புரிஞ்சதா? ஆமா. அந்த அளவுக்குலாம் நீங்கலாம் பெரிய என்ட்ட கேள்வி கேட்கிற அளவுக்குலாம் நீங்கலாம் வந்து பெரிய ஆள் கிடையாது. புரியுதா? நான் கேட்கிற சரிங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஐயா. ஆ. ஐயா, எங்களுக்கு ஒண்ணும் நீங்க இல்லையா. ஐயான்னே சொல்ல வேணாம். தமிழ் வேந்தர்ன்னு சொல்லுங்க. என் பேர சொல்லி தமிழ் கூப்பிடுங்க. ஐயா, தமிழ் ஐயாலாம் வேந்தர், கூப்பிட தேவையில்ல. இங்க யாருக்கும் தமிழ் யாரும் ஐயா வேந்தர். கிடையாது. யாருக்கும் இது கிடையாது. பேர் ஓகே. வச்சிருக்கிறது பேர சதீஷ்ன்னு சொல்ற மாரி என்ன தமிழ் வேந்தர்ன்னு சொல்லுங்க. பேரு தமிழ் பேர் வேந்தர் எதுக்கு வச்சிருக்காங்க? தமிழ்நாட்டை தற்கூரி நாடுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு. பைத்தியம், நான் கேட்ட கேள்வி மட்டும் சொல்றான். கேட்ட கேள்வி மட்டும் சொல்லு. உங்க அம்மா அப்பா யாருன்னா உங்க அம்மா அப்பா சொல்லு, அம்மா எங்க வந்து சொல்லு. பக்கத்து வீட்டுக்காரன கை காமிக்க கூடாது. புரியுதா? இல்ல, இப்ப நீங்க எதை கேக்குறீங்க எனக்கு புரியல. நான் கேட்கிற கேள்வி கேட்கணும். இப்ப சொல்லுங்க. விஜிலாண்டி நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தளபதி நடந்து ஒரு ஸ்பேஸ போட்டு ஓட்டுறீங்களே, இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உண்மையாவே இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இது? ஆமா. தமிழ்நாட்ட வந்து நீ வந்து தளபதி நாடுன்னு மாத்துறது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? நாங்க கான்ஸ்டிடியூஷனலா போடவே இல்லையே. நாங்க செருப்படுத்து அடிப்பேன்டா அவனைய. செருப்படுத்து அடிப்பேன். கான்ஸ்டிடியூஷனா நான் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட போவேன் நீ? கான்ஸ்டிடியூஷனுக்கு நான் வந்து பண்ண உங்க அம்மாட்ட போவேன், உங்க அக்காட்ட போவேன், தம்பிட்ட போவியா? உன் அப்பன்ட்ட போவியா? உன் அப்பன வந்து மாமான்னு சொல்லுவியா? சொல்லு. உன் நோத்தால வந்து பொண்டாட்டின்னு சொல்லுவியாடா? உங்க அக்கா வந்து மனைவின்னு சொல்லுவியாடா? சொல்றா. இதுக்கு பதில் சொல்றா. சொல்லுடா. மியூட் போடாம பேசுங்க. செருப்பால அடிப்பேன். நீ கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் போகல. நான் வந்து எங்க அம்மா பொண்டாட்டின்னு சொல்லுவியாடா நீ? உன் அம்மா உன் நோத்தால பொண்டாட்டி சொல்லுவியாடா? சொல்லுடா. உங்க அக்கா இதுதான் ப்ரோ, இதுதான் உன்னோட பழக்கம். இதுதான் உன்னோட பழக்கம். சரியா? இதுதான் உன்னோட பழக்கம். கூட்டி விட்டுப்படா. நான் சொல்றா. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் தான் உன்னோட பழக்கம். அடிப்பேன் நாயே. உன் நோத்தால உன் பொண்டாட்டி உங்க அக்கா நான் கூட்டி வா பேசுவோம். ஓடி பேரு. அடுத்து பேசுற ஸ்ரீதர்னு ஒருத்தன் இருக்கிறாரு. அவரை கூப்பிடுவோம். 4 பேர் 2 பேர் 3 பேர்லாம் வச்சு அதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா மைக்கு. இப்ப இவங்க சொல்றத படி பார்த்தாக்கா, விளையாட்டுக்கு பேசினேன் அப்படின்றாங்கல்ல. அப்ப என்ன ரமேஷ் வந்து என்ன விளையாட்டுக்கு தான் பேசினாப்லயா? அவருக்கு எதுவுமே தெரியாதா? ஒரு மினிஸ்டர் மினிஸ்டரா வந்து இருக்கான். பேசுறாரு. அதெல்லாம் ஒரு தெரியாது. மினிஸ்டரு தெரியாமலா விளையாட்டுக்கு பேசிட்டு ஒரு இருக்காப்ல? மினிஸ்டரு வந்து பேசுறான். இது தமிழ்நாடு நிம் தளபதி நாடு அப்படின்றான். ஏன்டா விளையாட்டுக்கு பேசுறீங்க நீங்க? ஏன் உங்க அம்மாவை அத்தைன்னு ஒரு நாளைக்கு கூப்பிடுவேன். அதே மினிஸ்டரையும் என் அம்மாவை இன்னைக்கு வந்து நான் வந்து அத்தைன்னு வச்சுக்கிறேன். இன்னைக்குல இருந்து என் பொண்டாட்டிய தங்கச்சின்னு வச்சுக்கிறேன். என் தங்கச்சியை பொண்டாட்டியை வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு அதே மினிஸ்டர் பேச சொல்லுவேன். விளையாட்டுக்கு பேசுங்க. விளையாட்டுக்கு பேசுங்க ஒரு நாளைக்கு. அத பேசிட்டு வா. ஃபார் எவர் அனில்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஃபார் எவர் அனில் இல்ல எனக்கு காமிக்கலையே. ஃபார் எவர் அனில்னா யாருங்க அது? கேடிஆர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கொடுத்துட்டேன். அவர் மைக் கொடுத்துருந்தேன். மேல வந்தாரு. வணக்கம் ஃபார் எவர் அனில். ராஜகோபால் பேர் வந்திருக்க. ஃபார் எவர் அனில். ஓகே ராஜகோபால் வணக்கம். மிஸ்டர் ராஜகோபால் கேக்குதுங்களா? இணைய பிரச்சனையா இல்ல தொழில்நுட்ப கோளாறா? பேச மாட்டேங்கிறீங்களே ராஜகோபால். அனில் நினைக்கிறேன். அப்படி என்ன பேசி பாருங்க. என்ன ரிப்ளை பண்றாங்க? அந்த லாங்குவேஜ்ல பேசணும் ராஜகோபால். எனக்கு வேற அந்த லாங்குவேஜ் தெரியாது. எனக்கு வேற தமிழ் தெரியுமா ராஜகோபால்?
ராஜகோபாலுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அவருக்கு பாவம் இறக்கி விடுவான். நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு. அவர் இறக்கி விட்டு வேற ஏத்துவோம். இல்ல அவரு ஏதோ அஜித் ஸ்பேஸ் சூர்யா ஸ்பேஸ் நினைச்சு வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. இங்க வந்து மேல எட்டி பார்த்தா தெரிஞ்சுது. ஐயையோ! இது வந்து தமிழ் வேந்தன் ஸ்பேஸா போச்சே. இது வந்து தமிழ்நாடு விடுதலை புலிகள் கட்சியுடைய ஸ்பேஸா போச்சுட்டு. இல்ல நம்மளுக்கெல்லாம் ஆ தானே தொடக்கம். இவங்களுக்கு ஓ தான் தொடக்கம் போல நான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. எவனை ஓல கேட்டா தான் ஓ ஆரம்பிக்குது எங்களுக்கு. ஓங்கிறான். ஐயோ! இவங்க இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா, நாளைக்கு வந்து நான் கேட்பேன். அப்பன் பேர நான் சொன்னேன். அவன் எடுத்த உடனே ஓன்றுருவேன்.